இந்த மொமெண்டம் கான்செப்ட் ரொம்ப நாளாவே ஆக்சுவலி மார்க்கெட்ல இருக்கு. இந்தியன்ஸ்க்கு மேபி ஃப்ரம் 2016, 17ல தான் இங்க ரொம்ப பாப்புலரா ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்மால் கேஸஸ் மொமெண்டம் பேஸ்ல இருக்கு. நெறைய இடிஎஃப்ஸ் மொமெண்டம் பேஸ்ல இருக்கு. பட் 19 ஒரு 30, 35 இயர்ஸ் பிஃபோரே ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் ஜெகதீஷ் அண்ட் டிட்மன். இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு டீட்டெயில்ட் ஜர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜர்னல்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க நார்மலா பை லோ அண்ட் செல் ஹைய விட பை ஹை அண்ட் செல் ஈவன் மோர் ஹையர் இந்த மொமெண்டம் கான்செப்ட் நாங்கள் ஒரு யூஎஸ் மார்க்கெட்ஸில் 100 இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்து டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பையிங் த வின்னர்ஸ் ஹஸ் கிவன் மோர் ப்ராஃபிட்ஸ் தென் பையிங் த லூசர்ஸ். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த், லாஸ்ட் 1 மந்த் இல்லை லாஸ்ட் 1 வீக் இல்லை லாஸ்ட் 1 இயர் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கோங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, சே சப்போஸ் நிஃப்டி 50 எடுத்துப்போம். நிஃப்டி 50ல் லாஸ்ட் 1 வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக மேலே போயிருக்கு, அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன கான்செப்ட். அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா விற்கலாம். இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி சிங்கிள் வீக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டி 50ல் இல்லைனா என்னென்னோ நிஃப்டி 500ல் எனி இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த இண்டெக்ஸில் அந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் எது வின்னர்ஸ், டாப் வின்னர்ஸ், அந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அந்த டாப் 5 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு அப்புறமா அதை எக்ஸிட் பண்ணிவிடுங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீக் அதேமாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் டாப் 5 பாருங்கள், திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் 1 வீக்கான டியூரேஷனாக இருக்கலாம், இல்லைனா லாஸ்ட் 1 மந்த்துக்கான டியூரேஷனாக இருக்கலாம், எனி டியூரேஷன். ஸோ எந்த டியூரேஷன் பார்க்குறீங்களோ அதே டியூரேஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். லாஸ்ட் 1 மந்த் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் எவ்ரி 31st எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் பாருங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போயிருக்கு, அதில் டாப் 5 ஸ்டாக்ஸில் எடுத்துகிட்டு 31ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 31ஆம் தேதி அதை எக்ஸிட் பண்ணுங்கள். திருப்பி எண்ட் ஆஃப் த மந்த் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபர்தராக மேலே போயிருக்கு, எது டாப் 5ன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஹோல் எக்ஸசைஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியடில் உங்களால் ரிட்டர்ன்ஸ் மச் ஹையராகவே எடுக்க முடியும் வித் வெரி லெஸ் இன்டர்வென்ஷன். நீங்கள் பெருசாக இதை அனலைஸ் பண்ணணும், சார்ட் பார்க்கணும், இண்டிகேட்டர் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதை சிம்பிளாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது.